அவனது சிறிய மாளிகையில் இளம் மாலை வெயிலின் ஒளி பரவியிருந்தது. தாத்தா ஒரு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். அருகில் அவரது பேரன் ராமு உட்கார்ந்திருந்தார். அவன் முகத்தில் கவலை மேகம் சூழ்ந்திருந்தது. ராமு, ஏன் இப்படி இருக்கிறாய்? தாத்தா கனிந்த குரலில் கேட்டார். ராமு தனது மனக்குறைபாட்டை தாத்தாவிடம் பகிர்ந்து கொண்டான். பள்ளிக்கூடத்தில் விளையாட்டில் நான் தோற்றுவிட்டேன். நண்பர்கள் எல்லாம் என்னை கிண்டல் செய்தார்கள். எனக்கு ஒன்றும் சரியாக செய்யத் தெரியவில்லை தாத்தா என்றான் அவன் சோர்வான குரலில். தாத்தா புன்னகைத்தார். ராமு, வாழ்க்கை என்பது விளையாட்டு போன்றதுதான். சில சமயங்களில் வெற்றி கிடைக்கும், சில சமயங்களில் தோல்வி வரும். ஆனால் தோல்வியில் சோர்ந்து போகக்கூடாது. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். ராமு தாத்தாவின் வார்த்தைகளை கவனித்தான். தாத்தா தொடர்ந்தார். நான் சின்ன வயதில் இருந்தபோது விவசாயம் செய்வதுதான் என் வேலை. ஒரு நாள் நெல்லு அறுவடை செய்யும் போது அதிவேகமாக அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைத்து வேகமாக அறுத்தேன். ஆனால் கவனமில்லாமல் நெல்லின் சேதப்படுத்தி விட்டேன். அதனால் அந்த வருடம் விலை குறைவாக இருந்தது. எனக்கு அது ஒரு பெரிய பாடம். வேகமாக செய்வதை விட கவனமாக செய்வதுதான் முக்கியம் என்பதை அப்போது புரிந்து கொண்டேன். ராமு ஆர்வத்துடன் கேட்டான், பிறகு என்ன தாத்தா? அப்பிறகு நான் கவனமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்தேன். மண் வளத்தை மேம்படுத்தி சரியான முறையில் விவசாயம் செய்தேன். அதன் பலன் அடுத்த வருடம் நல்ல விளைச்சல் கிடைத்தது. தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டதால் தான் வெற்றி பெற முடிந்தது. தாத்தா நிறுத்தி ராமுவை பார்த்தார். ராமு, விளையாட்டில் தோற்றது என்பது உலக முடிவு இல்லை. மீண்டும் பயிற்சி செய். உன் தவறுகளை திருத்திக்கொள். அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ராமு தாத்தாவின் வார்த்தைகளால் புத்துணர்ச்சி பெற்றான். முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை தோன்றியது. சரி தாத்தா, மீண்டும் முயற்சி செய்கிறேன் என்றான் உறுதியான குரலில். தாத்தா ராமுவின் தலையை கோதி, சபாஷ் ராமு, இப்படித்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது என்றார்.